இன்னைக்கு வந்து கேட்டா மார்க் என்னன்னு கேட்டா 400 மேல. அவன் சொல்றதே 400 மேல. அவன் எவ்வளவு அவன் 350 இருக்கான் எல்லாம் தோராயலாம். ஆனா இன்னைக்கு எல்லா வருஷமும் என்னுடைய இருந்து என்ன ரொம்ப ரசிச்சாங்க. சொல்ல போனா குடும்பத்தில் வருவான், அவங்க வீட்டுக்கு போவேன், பர்சனலா நிறைய விஷயம் அவங்க குடும்பத்தில் பேசுவாங்க. நிறைய நான் எங்க குடும்பத்துக்கு எல்லாம் நான் செஞ்சதை நான் சொல்லி காட்ட எனக்கு என்ன அது ஒரு கடமை நான் பிள்ளைக்கு செஞ்சது சொல்லி காட்டு. நான் இதை நான் செஞ்சேன், நான் இப்படி படிக்க வச்சேன். அவன் நடையிலே தெரியும். வீட்டுல ஒரு பையன் உங்களுக்கே தெரியாது. அவன் வந்து நீங்க எம்ஏ டிஎம்ஏ ஃப்ரீயா வச்சுட்டு நான் அவனை நீங்க பூக்களை தரேன். ஆனா நான் அந்த டாக்டர் சீட்டு உட்காரு நீங்க நான் பூக்களை தரேன். பெஸ்ட் டாக்டர் யாருன்னு அவன் பேர் அவனுக்கு இப்ப என்ன ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம போய் பார்க்கணும், நம்ம சார் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஏன்னா நான் கூட நம்பிதான் நான் இருந்தேன். எனக்கு எந்த டிஎம் கிடையாது, எந்த பென்ஷனும் கடவுள் வந்து நான் கையெழுந்த அளவுக்கு இல்லை. நான் போயிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பேச்சு வரும்போது எனக்கு நீங்க பார்த்து பேசுறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நம்ம கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் நீங்க பேசும்போது எனக்கு பழைய ஞாபகம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாரம் பேசுறேன். அவங்க போய் நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம், அவங்க வாயில முடிப்பாங்க. இது எல்லாம் ரொம்ப ஆயிடும். அந்த வார்த்தையை கேட்டு கம்மிக்கு வச்சு என்ன முடிக்கிறதுலாம் தெரியாது. நீ என் பேச்சு கேட்க போறியா? அவன் சொல்றதான் கேட்க போறா. நீ என்னமோ பண்ணிக்கோ. அவன் பிராக்டிக்கல் வந்து என்ன பண்றானோ பாரு. இது பிராக்டிக்கல் வரும். பிராக்டிக்கல் நேரத்துல எனக்கு பயமா இருக்கு. யார் பிராக்டிக்கல் வராங்க கரெக்டா அந்த வார்த்தையில வருஷம் பூரா சொல்லி கொடுக்குறாரே இல்லையோ அந்த சேர்ல உட்காந்துட்டு முழு வரணும்னா பிள்ளைங்க படிச்ச பார்மா மாறுறோம், என்ன செய்யணும்னு மாறுறோம், அதுல தெரியாது. ஒரு வாத்தியார் எங்கேயோ படிக்கிறாங்க, நம்ம சம்பளம் வருது, நம்ம அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சிஓ ஆஃபீஸ் ஆரம்பிச்சு எந்த வாத்தியார் வராது பார்த்துட்டு கிட்ட வராதா அந்த வாத்தியார் போய் பைக்கில் போய் பிக்கப் பண்ணிட்டு அவருக்கு சிகரெட் வாங்கி கொடுப்பேன், பாட்டில் வாங்கி கொடுப்பேன், துணி பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுப்பேன். இங்க கடையில் இங்கே வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன். என்னுடைய எப்படி தகுதிக்கு சாதாரண ஆகலாம். ஆனால் என் பிள்ளைங்களுக்காக செய்வேன். நான் அதே மாதிரி கிளாஸ்ல போய் காட்டி கொடுத்துருவேன். எவனோ ஒரு முருகன் அம்மா எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாத்தியத்துக்கு போட்டு அவர் இன்னும் கொஞ்சம் உங்க வாத்தியம் மாமா வேலை பண்ணோம்னா பிள்ளைங்க வந்து கலகலன்னு வந்து அனுபவிச்சு இதெல்லாம் நிறைய சந்திச்சு எங்க பிள்ளைங்க 2 மார்க்கு நம்ம போட்ட முடியுமா 150 150 எடுக்கிறோம். 2 போச்சா 190 அவ்வளவுதான் எனக்கு 2 மார்க்கு. அது வரைக்கும் ஏன் 150 விடுறாரு. அந்த 150 யாரும் பண்ண முடியாது. இன்னைக்கு பேருக்கூடிய புதுவாக இருக்கேன். நம்ம எல்லாம் நல்ல எக்ஸாம் எழுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய வாத்தியார்கள் இருந்தா என்ன மாதிரி அவங்களுக்கு வேலை இருக்குங்க. அன்னைக்கு சூழ்நிலை அவங்களுடைய வாத்தியத்துக்கு நம்ம இன்னைக்கு ஏன்னு கேட்டா என் பசங்க தான் நீங்க உங்களை நான் சொல்றேன். ஆனா பசங்க நீங்க சொல்லுங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நினைப்பீங்க முருகன் சார் மாதிரி நம்ம செய்யணும். பிசிக்ஸ்ல நீ பெருக்கியாச்சா கூட அவங்க பேசி கேட்க கடவுள் கதை சொன்னா கூட அவங்க ஒரு பேச்சுக்காக நீங்க ஒரு இன்னைக்கு சூழல் இதுதான். நிறைய பேர் நினைக்கிறீங்க நீங்கெல்லாம் நிறைய வார்த்தைகள் போய் நம்ம சாதிக்கிறோம், நம்ம செய்யறது இறங்குது. பட் ஆனா அதுக்கான இடத்த அவங்க கொடுக்கறது இல்லை. அது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய பசங்க யாரும் சோட போக நான் என்ன உங்களெல்லாம் வேலைக்கு இப்ப
இப்ப நீங்க வந்திருக்கிறது ஏறக்குறைய நான் 24 வருஷத்துக்கு தொழில் 12,000 13,000 பேர் அப்ளை பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு சதவீதம். அவங்க வர முடியாம இருக்கலாம், அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர் சில பேர் வரதுக்கு சங்கடப்படலாம், தலையை வெளியே விடாம இருக்கலாம். நான் போய் ஒரு வாத்தியர் ஒரு வேலைக்காரத்துக்கு போய் நாம போய் உட்காரலாம். சில பேர் பிரஸ்டீஜ் நம்ம போனா நம்ம ஒரு பெரிய டாக்டர் எல்லாரோட சேர்ந்து உட்கார நம்ம பண்ணி இப்படி எல்லாம் இருக்கும். அது எங்கிட்ட பேசுறதுக்கே ஒரு டாக்டர் நானே தேடி நல்லா சித்தம் பண்ணிடலாம். அவரோட காலையில் நான் நம்பர் எடுத்து என்னப்பா நல்லா இருக்கிறேன் சார், சார் தெரியும் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பிஸியா இருக்கிறேன், என்ன ஆயிடுச்சு நீங்க சரி பண்ணி ஃப்ரீயா இருக்கு. நம்ம சாரை நம்ம தேடி பேசுறாரு. அவர் நமக்கு நாம் ஒரு கிராமத்துல நமக்கு எதுக்காக பேசியிருப்பாரு, நான் பணத்துக்காக பேசிக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பசங்க எப்படி இருக்கீங்க, வேற நான் என்ன கேட்க போறேன். அதனால சில பேரை பார்த்து பார்க்காம குடிச்சிட்டு போயிடுறேன். நிறைய பேரை பார்த்துட்டு நான் பொம்மையில் வரும்போது ஹெல்மெட்டோட தான் வரும். பொம்மை மாதிரி ட்ரெஸ் இருக்கு, ஹெல்மெட்டோட வருவேன். என் குரலை கேட்டு சில பேருக்கு முருகன் சாரான்னு பார்ப்பாங்க. நான் யாருக்கும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னை ஒரு உயிர்ப்பித்த மாதிரி எங்க வீட்டில் சொல்லி தான் இருந்தாங்க, நீங்க போய் அவர்கிட்ட ஆரம்பிச்சாரு. நீங்க மதியே சொன்னாரு, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுது, நீங்க ரொம்ப அழுதுறீங்க அப்படின்னு. உலகத்துல நிறைய கதைகள். நான் இந்த பசி நேரத்துல நான் யாரையும் அழ வைக்கவோ நிறைய சந்தோஷம். 1% தான் வந்தது. ஒரு கிளாஸ்ல பிளஸ் 2 150 பேர், 10th மட்டும் 200 பேர், ஒரு கடத்தூர் மட்டும் ஏறக்குறைய 400 பேர் 450 பேர் ஒரு வருஷத்துக்கு நன்றி. எல்லாமே இறங்கி செய்வோம். அங்க பின்னாடி சுத்தம் பண்றது இரவு நேரத்துல அந்த வாத்தியாருக்கு டியூஷன் போகக்கூடாதுன்னு 6 மணி வரைக்கும் சும்மா உட்காந்து எல்லாம் கிரகத்துக்கு உட்காந்து எல்லாம் வாத்தியார் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்க காலையில 8 மணிக்கு சிந்தல் படியும் வகுப்பு படியும் குதிரைக்கு சாப்பாடு இல்லாம சாப்பாடு மதியம் எடுத்துட்டு வராம பசியா எப்படாவது வருவாங்க, டியூஷனுக்கு போடுவேன். 6 மணிக்கு வருவாங்க. மழை காலத்துல அந்த பிள்ளைகளை 4 மணிக்கு வந்து சரி சாயந்தரம் தான் இப்படி கிடைக்கிறாங்க. காலையில வந்தா வாத்தியார் நீ காலையில எடுத்து அவன் எப்படி ஸ்கூல்ல எப்படி அவன் போறான், எங்கிட்ட டியூஷன் போகக்கூடாது. இது மாதிரி நிறைய உங்களுக்கு நடந்தது. அதெல்லாம் போல என்னுடைய மனமெல்லாம் ரொம்ப புண்பட்டது, நிறைய கஷ்டப்பட்டது. அதையே மீறி நீங்கெல்லாம் நீங்க ஒரு நல்ல நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் யாருடைய பேரையும் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் நான் சொல்லும் போது பெரிய எம்பி இருந்து ஒரு விவசாயம் யாரும் மாறுபாடு அங்க இருக்கக்கூடாது. நீங்க டாக்டர் நான் இன்ஜினியர் எப்படி இப்படி நான் இப்படிதான் இருப்பேன்னா நான் என் பேரை சொல்லுவேன்னு எதிர்ப்பேன். எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் டியூஷன் வந்தா கூட அவன் என்கிட்ட படிச்சாலும் எனக்கு தெரியும். சில பேர் பேஜாம இருப்பான். ஆனா அவர் நினைக்கலாம் நாம யாரு கருத்து வர முடியாது. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட எல்லாருமே சந்தோஷம். இந்த ஒரு நிகழ்ச்சியை இது நான் எதிர்பார்த்த தனிமைப்படுத்த நான் நினைச்சு எங்க வீட்டுக்கு நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க விடுங்க. நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் வேலையிலே இல்லைனா கூட கடவுள் என்னை ஒரு அனுப்பியிருக்காரு, நீ இந்த வேலையை செய்யணும், அதை நான் நிறைவே செய்யணும். அது எனக்கு கிடைச்சா நான் எந்த இதையும் அவங்க சொல்லுவாங்க நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, நீ யாரையும் எதிர்பார்க்காதீங்க. சில நேரத்தில் மூன்று மாறிடும். அப்ப அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பேசிட்டுனா நாங்க இப்போ சந்தோஷமா இருக்கோம். அதையும் சொல்லுவாங்க அவங்க கிட்ட, நீங்க நேற்று வந்துட்டு போனீங்க,
எங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நான் உங்களை எல்லாருமே சொந்தமாகவும் பிள்ளைகளாகவும் நான் நல்லா எல்லாம் பார்த்துட்டேன். நம்ம வந்திருக்கிறது நான் 10 நாளைக்கு முன்ன கூட பண்ணிட்டு வந்து தனியாக கண்ட்ரோல் வந்து சொன்னேன். வேணாம் வழியே நம்ம கல்யாணம் பண்ணணும் அதே யாரும் வராமல் நம்ம இன்னும் வந்து போயிருக்கிறேன் வேண்டாம். யாரும் 10 பேர் வரதான் என் வீட்டுக்கு வாங்க சார், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ரெடி பண்ணேன், நீங்க வரீங்க. ஆகும் மதி பேசும்போது நான் என்ன பேசுறேன், ஏன்னா அவன் இப்படிதானா இப்படிதான். நான் மதிக்கு எந்த ஒரு பர்சனையும் சேர்த்தேன், அவனை நிறைய அடிச்சது மட்டும். ஆனா எதுக்காக என் மாதிரி பாசமா நான் எதுவுமே செய்தது. ஆனா நான் சொல்லியிருப்பேன், சொல்லியிருக்கிறேன், நீங்க இப்படி வரணும்னு. அவர் அதை கூட எடுக்கல. இது என்ன சொல்லின்னு கேட்டா, நல்ல லெவலில் இருக்கிறவங்க இன்னும் முடியாது. ஒரு சரண் பேசினேன். நம்ம அப்புறம் வந்து என்னை வந்து நம்ம வந்து உயர்ந்தலை போட்டோம்னா சாருடைய வழிகாட்டுதல் எனக்கு நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்குது. இது எனக்கு சில வருஷம் எனக்கு இது பூஸ்டா இருக்கு. நீங்க என்ன வந்து 100 வருஷம் வாழ்றது எனக்கு வாழ்க்கை வேண்டாம். ஏன்னு கேட்டா என்னுடைய குடும்பத்துல வந்து எந்த வழியில்லாதோட விடுத்திக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க. எல்லாரும் நான் கடவுள் அனுப்புற என்னுடைய பணியை நான் நிறைய செய்ததா இல்லையா நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எந்த நேரத்துக்கோ நான் எல்லாத்துக்கும் தயார். என்னுடைய உறவு இந்த நேரத்தில் உங்க எல்லாத்தையும் சந்திக்க வச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மதி முத்து இந்த இதர நண்பர்களுக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பேசுறாங்க. என்னை அடையாளம் தெரியுமா சார்? நான் வந்து யாரையும் அடையாளம் முதல்ல எனக்கு தெரியும். எப்படி என்ன எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க வேண்டிக்கிறது ஒரே ஒரு பெரியவங்க எல்லாம் படி. நான் அதை வந்து நான் யாருக்கு பேசுறது கூட விரும்பல, சூழ்நிலை. நான் காரணம் என்னுடைய சூழ்நிலை. கடவுள் வந்து எனக்கு நல்லபடியா இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கே அழியிலாவும்